Hi, Susan. Hi. வாங்க விஸ்வா. How are you? Very well. How are you? Doing well indeed. விஸ்வா, இவங்க யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ரோஸ் சிஸ்டர். கரெக்டா சொல்லிட்டீங்க. Susan, this is my friend Vishwa from my Hi, hometown. nice to meet you. இவங்க இங்க தான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க அம்மாவோட தங்கி இருக்காங்க. Excuse me, just one moment. Do you mind if we have a talk? Privately? Oh, sure. நான் வேணா அங்க வெயிட் பண்ணட்டுமா? குடும்ப விஷயம் எப்ப முடியும்னு தெரியல. அப்போ ஒன்று பண்ணலாம். நான் முன்னாடி போறேன். நீங்க பேசி முடிச்சிட்டு வாங்க. Okay. Thank you, Vishwa. Okay, nice meeting you. Yeah, Bye-bye. you too, bye. Tell me, Susan, what happened? Well, my job isn't going very well. You want to work in my shop? Yes, thank you. I would love that very much. காற்றில் காதல் கலந்ததனால் காற்றை சுவாசிப்பவன் நான். இந்த தேசத்தின் காற்றில் நீ காதலாய் கலந்திருக்கிறாய். நான் சுவாசிக்கும் போது தாயாய் தரிசனம் தருகிறாய். உலகத்தின் காதலியே, உன்னை தாயாய் எண்ணி தலை வணங்குகிறேன். ஒரு தமிழன். பேப்பர் இருக்கா? உலகம் உன்னை காதலிக்கிறது. என் தமிழன் உன்னை வணங்குகிறான். வாசமுள்ள பூக்களை விட என் தமிழ் இங்கு வாசம் வீசுகிறது. பெண்மையை வணங்கும் என் மண்ணின் ஆண்மையே, உன்னை நான் நேசிக்கிறேன். ஒரு தமிழச்சி. எக்ஸலன்ட். என்ன விஸ்வா, எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு உங்களை நேசிச்சுட்டு போயிருக்கா. என்னையா? பொக்கேல கவிதை வச்சுட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு ரிப்ளை. ஒரு தமிழச்சியா உங்களை நேசிக்கிறாளாம். தேடி தேடி பார்த்தேன், தமிழச்சியை காணோம். என்ன நேசிக்கிறாளா? ஜோதி, என்ன திடீர்னு உனக்கு காதலிக்கணும்னு ஆசை வந்துருச்சு? காதலா? ஆமா, உன்னை நேசிக்கிறேன்னு பொக்கையில எழுதி வச்சுட்டு வந்தியே. அப்படி எழுதுனா காதல் அர்த்தமா? நிச்சயமா. அந்த பொக்கை எந்த ஆம்பளை கையில கிடைச்சாலும் அப்படிதான் நினைப்பாங்க. அந்த கேரக்டர் அப்படி திங்க் பண்ண சான்ஸ் இல்ல. எப்படி சொல்ற? மனசுல தோணுது. அத அவர் தப்பா எடுத்துக்கிட்டாருன்னா தூக்கி போட்டுருவேன். எடுத்துக்கலனா லவ் பண்ணுவேன். நீ நினைக்கிறது தப்புன்னு ப்ரூவ் பண்றேன். எப்படி? வெயிட் அண்ட் see. Let's see. என்ன மிஸ்டர் விஸ்வா, எதை பார்த்தாலும் ஏதாவது சொல்லுவீங்க, அமைதியா இருக்கீங்க? இங்கிலாண்டை சுத்தி பார்க்க வந்த எனக்கு இங்க ஒரு இந்திய பொண்ணோட மனசை சுத்தி பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. பொண்ணோட மனசா? ஆமா. ஓஹோ, அந்த பொக்கையில கவிதை வச்சுட்டு போன பொண்ணா?
நேசிக்கிறேன்னு எழுதின உடனே அந்த பொண்ணு மேல காதலா? சச்சே, நேசிக்கிறேங்கிற வார்த்தையை காதல்னு எடுத்துக்கிற பைத்தியக்காரன் இல்லைண்ணா. எல்லாரும் காதலியா பார்த்த பொண்ணை நான் தாயா பார்த்துருக்கேன். அதனால அவளுக்கு என் மேல ஒரு மரியாதை. ஆனா அவளுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லணும்னு என் மனசுக்கு தோணுது. ஒரு டீடைல்ஸும் தெரியாது, எப்படி பதில் சொல்ல போறீங்க விஸ்வா? இன்னொரு பொக்கே வச்சுதான். பைத்தியக்காரத்தனமா தெரியல? பைத்தியக்காரத்தனம் தான். சில நேரத்துல நம்ம சொல்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கும், செய்யறது பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனா அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்ச உடனே மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். என்ன பண்ண போறீங்க விஸ்வா? பியூட்டிஃபுல். உன்னை கூட இவ்வளவு அழகா வரையறாங்க. நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன், நீ இங்க இருக்கிறத சொன்னாங்க. ஏய், ஐ ஹேவ் a surprise for you. நேத்து நானும் நீயும் பேசணும் இல்லையா? அதுல நான் தப்பு, நீ ரைட். நீ நினைச்சது தப்புன்னு ப்ரூவ் பண்ண டயானோட கல்லறைக்கு போனேன். அங்க ஒரு பொக்கே இருந்துச்சு. அந்த பொக்கேல ஒரு கவிதையும் இருந்துச்சு. என் தமிழச்சியே, பெண்மையை வணங்கிய தமிழனை நெஞ்சம் கொண்டு தழுவினாய். உன் தழுவலில் மனம் நழுவவில்லை. எங்கு பூத்தாலும் பூ பூதான். ஆனால் என் தேசத்து பூ இங்கே பூக்கும் போது புது அழகுதான். என்னை நேசித்த என் தேசத்து பெண்மையே, உன்னையும் வணங்குகிறேன். ஒரு தமிழன். லவ் தானே? எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்க. மனசுக்குள்ள அந்த கவிதையை போட்டு குழப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரிதானே? நான் தெளிவா தான் இருக்கேன். அவரை லவ் பண்ண போறேன். என் தமிழனே, நாம் பரிமாறிக்கொள்வது வாசமுள்ள மலர்களையா, வாசம் செய்ய இதயத்தையா? இதயமெனில் இங்கே விட்டுச் செல். வாசமிக்க மலர்களை கொண்டு வாசமிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டோம். என் நெஞ்சில் வாசம் செய்பவளே, நீ எங்கே வாசம் செய்கிறாய்? என் சொந்த இடமோ சென்னை. நாம் வந்த இடத்தில் நம் முகங்கள் சந்திக்கும் போது முகவரிகள் பரிமாறிக்கொள்வோம். காதல் தேவதையின் இல்லத்தில் நாளை காத்திருப்பாய் என் காதலனே.